முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருளுங்க. முருங்கைக்கீரை, ஒரு தக்காளி, 2 பூண்டு, குருமிளகு, ஜீரகம், உப்பு. இதை நம்ம கொஞ்சம் குக்கரில் வைக்கலாங்க. இதெல்லாம் தட்டிங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியிலைங்க நம்ம நேரடியாக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் அரைச்சி இதுக்குள்ள ஊற்றிங்க. நம்ம பெரிய ஜல்லடையில் இந்த மாதிரி ஜல்லடையில் வடித்து எடுத்துக்கலாங்க. குக்கரில் வைக்கணுன்னா நம்ம ஜீரகம், குருமிளகு, பூண்டு எல்லாம் தட்டிட்டுங்க. முருங்கை இலை மட்டும் உள்ளே போட்டுங்க. தக்காளியும் போட்டு உப்பும் போட்டுங்க. ஒரு 3-4 விசில் விடணுங்க. விட்டுட்டு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வடித்து தண்ணி மட்டும் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிக்கலாங்க. இப்போ இன்றைக்கி வித்தியாசமாக இதை அப்படியே அரைச்சி இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி தான் போட போகிறேன். நம்ம ஊற்றினோடனே வடித்து எடுத்துக்கலாங்க. தக்காளி, ஜீரகம், குருமிளகு, ஒரு கட்டு முருங்கைக்கிழங்கு, கொஞ்சம் தண்ணி கலக்கி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த கொதிக்கிற தண்ணியும் அப்படி ஊற்றிடுங்க. இது கொதி வந்தோடனே நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் வேகமாக வச்சு நல்லா பச்சை பசேன்னு இருக்குதுங்க. குருமிளகுங்க, ஜீரகம், உப்பு, தக்காளி ஒன்று, ஒரு கட்டு முருங்கைக்கீரை மிக்சியில் அரைச்சிங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே ஊற்றியாச்சுங்க. இன்னைக்கு கொதிச்சோடனே நம்ம இந்த பாத்திரத்தில் வடித்து எடுத்து நம்ம கொஞ்சம் ஆறின முன்னாடி குடிச்சிக்கலாம். காரத்துக்கு குருமிளகு ஒரு 5-6 போட்டிருக்குறேங்க. அதனால் காரமெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மத்தியானம் வச்ச ரசம் மிச்சம் இருந்ததுனாங்க நம்ம குக்கரில் முருங்கைக்கீரை மட்டும் தனியாக வேக வச்சுங்க. கொஞ்சம் கடைஞ்சி அந்த கொஞ்சம் ரசம் மண்டியில் அடியில் இருக்குமில்ல, அது கூட சேர்த்து கலக்கி விட்டுங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம சுடு தண்ணி ஊற்றிங்க வடித்து அந்த மாதிரி சூப் குடிச்சிக்கலாம். இல்லாட்டி நம்ம குக்கரில் நேரடியாக சின்ன குக்கர்லைங்க ஃபஸ்ட்டு குருமிளகை தட்டிட்டுங்க. பூண்டு 2-3 பூண்டு தோலோடவே தட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி அறுத்து போட்டுட்டு ஒரு கட்டு கீரையை நல்லா அலசிட்டுங்க. முழு கீரையாகவேங்க. அப்படியே காம்பெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதோட உருவிங்க. அந்த பழுப்பு தலை போடக்கூடாதுங்க. முருங்கைக்கீரையில் எப்போவுமே
பழுப்பு தலை போட மாட்டாங்க. அப்படி உருவிங்க போட்டு ஒரு 5 விசில் விட்டுங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போய் குக்கரை திறந்துங்க. நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கீரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. அதிகமாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு குக்கரில் பொங்கி வருங்க. நான் இப்போ உடனடியாக செஞ்சு காட்டுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுருக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி. இந்த மெத்தட்னால் ஈஸியாக நம்மளுக்கு உடனே சத்து நல்லா கிடைக்கும். இது வந்து ஒரு 4 டம்ளர் 4-5 பேர் குடிக்கிறதுக்கு அளவாக நம்ம வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திட்டு நம்ம வடிச்சுக்கலாங்க. சீக்கிரம் கொதிச்சிருங்க. ஏற்கனவே கொதித்த தண்ணி தாங்க, அதனால் கொதிச்சு வந்துடுங்க. அப்படி தலையை அரைச்சி போடுறதுனால நம்மளுக்கு அப்படியே சத்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குங்க. பவுட்ரு பண்ணி போடுறது அது தனியாக. நம்ம ஒரு நாள் வெயிலில் காய வச்சு 2 நாள் வெயிலில் காய வச்சாங்க காலையில் நேரத்துலைங்க அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இது கீரைக்காரவங்க கொண்டு வர்றவங்ககிட்ட ஒரு கட்டு வாங்கினாங்க. சாயந்தரம் நேரம் டீக்கு பதிலாக குடிச்சிக்கலாங்க. நைட்டு கீரை சேர்த்தக்கூடாதுங்க. முருங்கைக்கீரையெல்லாங்க பகலில் தான் கீரையெல்லாம் சேர்த்தோணும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. வடிச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போய் கூட நம்ம வடிக்கலாங்க. எசன்ஸில் இறங்குறதுக்குங்க. இது நம்ம நேரடியாக எல்லாம் அரைச்சிட்டதுனால நம்மளுக்கு எசன்ஸ் உடனே கிடச்சிருங்க. இந்த மாதிரி ஜல்லடையெல்லாம் இப்படி ஒரு ஸ்பூன் போட்டு அமுத்தினோம்னா உடனே வடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் அப்படி கொஞ்சம் கலக்கி விட்டோம்னா ஜூஸ் எல்லாம் இறங்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. மிச்சம் கொஞ்சம் இருக்குதுங்க, இதே மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சக்கையை வந்து நம்ம 6 முன்னாடி செடி இந்த மாதிரி இருக்கலாம் கூட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அதே மிக்சியில் போட்டுட்டு மறுபடியும் நம்ம இன்னும் மிக்சி இருக்கிறத வடிச்சுக்கலாங்க. பாத்திரம் நிறைஞ்சிடுச்சுன்னா நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இவ்வளோ ஜூஸ் வந்துருக்குதுங்க. தண்ணி மாதிரி தான் இருக்குதுங்க, ரொம்ப திக்காவெலாம் இல்லைங்க. நம்ம இப்படி அமுத்தி விட்டோம்னா அந்த ஜூஸ் மட்டும் இறங்கிக்கும். அவ்வளோதாங்க. நான் இன்னொரு டைம் வடிக்கிறதுக்கு இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இது குடிச்சு பார்த்தா தான் எப்படி என்னன்னு தெரியும். அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை சூப் ரெடி.